நம்மில் அநேகருக்கு ஒரு அனுபவம் உண்டு. டிசம்பர் 31ஆம் தேதி இரவு ஆலய ஆராதனைக்கு புது வருடத்தை ஆரம்பிப்பதற்காக செல்வோம். அப்பொழுது பல தீர்மானங்கள் எடுப்போம். இந்த வருஷம் நான் இதை செய்யணும், இந்த வருஷம் நான் இதை செய்யணும்னு அநேக தீர்மானங்கள் எடுப்போம். அதில் மெஜாரிட்டியாக எல்லாரும் எடுக்கிறது, இந்த வருஷத்துக்குள்ள பைபிளில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் ஒருக்க வாசித்து முடிப்பேன் என்பதும் அநேகர் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். நான் கூட நிறைய தடவை எடுத்திருக்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீர்மானங்கள் இது ஒன்று. ஆரம்பிச்சிருவாங்க. ஜனவரி 1 ஆதியாகமம் ஆரம்பிச்சிருவாங்க, யாத்ராகமம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் லேவியராகமம் வந்த உடனே அந்த டெய்லி பைபிள் ஸ்டடிங்கிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் பைபிளை அந்த லேவியராகமெல்லாம் விட்டுட்டு வேணா நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. அது காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு புரிஞ்சுக்கொள்கிறோம். அந்த புரிந்து கொண்டு அந்த புஸ்தகம் அது எதை குறித்து சொல்லுகிறது, அது என்ன காரியங்களை சொல்லணும் புரிந்து கொண்டால் நமக்கு அது கொஞ்சம் லகுவாக இருக்கும். லேவியராகமம் அநேகம் பேர் விளக்கமாக படிக்காத காரணம் சில காரணங்கள் உண்டு. முதல் காரணம் போர் அடிக்குது. இது வாசிச்சா போர் அடிக்குது. ஏன்னா இதுல கதை இல்லை, ஸ்டோரி இல்லை. ஆதியாகமத்தில் அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், அங்கே போனார், வந்தார், அந்த கதை வருது. யாத்ராகமத்தில் கூட பாதி வரைக்கும் வருது. அந்த கடைசியில் கொஞ்சம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுனாங்க, என்ன செஞ்சாங்கங்கிற கதை வருது ஒழிய மற்றபடி கிடையாது. ஆனால் லேவியராகமம் வருகிற போது அதில் கேட்கறதுக்கு கதை எதுவுமே இல்லை. அதனால் அது ஒரு லெக்சர் உட்காந்துருக்கிற மாதிரி. இன்னொன்று புரியலை. இதை வாசித்து பார்க்குறேன், ஆனால் என்னத்தான் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. கிட்டத்தட்ட ஒரு டிவி சீரியல்லையோ ஒரு மேட்சோ கிரிக்கெட் மேட்சோ பார்த்தோன்னே டப்புன்னு தூக்கி கொண்டு மேத்ஸ் கிளாஸில் உட்காந்து வச்சு பித்தகோரஸ் தியரமும் A+B² சொல்லுடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சா அவன் என்ன குழப்பத்தில் இருப்பானோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிடுறான். மூணாவது ஒரு காரணம், இது எனக்கு அவசியமா, இதெல்லாம் நான் படிக்கணுமா, அது அந்த காலத்தில் அவங்களோட சரி, எனக்கு இது தேவையா, இதெல்லாம் மோசையோட நியாயப்பிரமாணம், நான் மோசை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லைன்ட்டாங்க, இது அவங்களுக்கு சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏன் படிக்கணும்? இந்த ஒரு 3 கேள்விகள் உள்ள வரும்போது அந்த லேவியராகமும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகித்தான் போயிடும். இன்றைக்கு நம்மளுடைய குறிக்கோள் அதை கொஞ்சம் விலக்கி லேவியராகமம் என்ன சொல்லுது, எதை சொல்லுது, எப்போ சொன்னது, அந்த விலக்கி கொடுத்துட்டா படிக்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். இது ஓல்ட் டெஸ்டமென்ட் உள்ள 3வது புஸ்தகம். 2வது புஸ்தகம் யாத்ராகமத்தினுடைய தொடர்ச்சி. இது அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது புத்தகம் யாத்ராகமத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த புஸ்தகம் வரும். இதற்கு ஹீப்ரு நேம் வயக்ரா அப்படிம்பாங்க. அப்படின்னா அண்ட் ஹீ கால்டு, அவர் அழைத்தார். இதுதான் ஹீப்ருல அவர் அழைத்தார் அப்படிங்கிறது தான் அதில் பேர். ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு வந்தபோது ஹீப்ருவில் கிரேக்க மொழிபெயர்த்த போது லெவிட்டிகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. லேவியர்களுக்கு உரிய புஸ்தகம் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரீக்கில் வச்சாங்க. ஆங்கிலத்தில் வரபோது இப்படியே லெவிட்டிகஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. தமிழில் வரபோது லேவியர் ஆகமம், லேவியர்களுக்குரிய புஸ்தகம், அவர்களுக்குரியது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தமிழில் தலைப்பு வச்சுட்டாங்க. ஆனால் விசேஷமாக இது லேவி வம்சத்தில் உள்ள அனைவருக்குமே இது உரியது அல்ல. லேவி வம்சத்தாரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. விசேஷமாக இது ஆரோனுக்கும் அந்த பிரதான ஆசாரியம் அவன் குமாரருக்கும் உரிய ஒரு கைடு புக். இது நம்ம யாத்ராகமம் சென்ற வாரம் படித்தோம். அதில் 1லிருந்து 17வது 17வது அத்தியாயம் வர்றதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. மலைக்கு மேலே ஆண்டவர் போய் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ மோசே அங்கிருந்து வந்தோன்னா ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிருபாசனம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் அளவு என்ன, மகா பரிசுத்த ஸ்தலம் அளவு என்ன, அப்புறம் துதிக்கக்கூடிய தூப பீடம் எப்படி இருக்கணும், குத்து விளக்கு, அப்புறம் அப்பம் வைக்கிற மேசை, வெளிப்பிரகாரத்தின் அளவு, அதனுடைய பலிபீடம், சுத்திகரிக்கை நீர் தொட்டி, அது போக மட்டுமில்ல ஆசாரியனுடைய உடை எப்படி இருக்கணும், அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு தைலம் எப்படி செய்யணும், தூபம் எப்படி தயாரிக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதப்படி அவங்க
தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த அளவுகள் படி ஆட்கள் உட்காந்து இது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாத்ராகமம் 40வது அத்தியாயத்தில் தயார் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறாங்க. அது வரைக்கும் யாத்ராகமம் 40 வந்து முடியுது. ஆனா அந்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய கடமை என்ன, அவனுடைய வேலை என்ன, இதை குறித்து தான் மெதுவாக முக்கியமாக இந்த புஸ்தகம் சொல்லுது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் ஒரு மாசத்துக்குள்ளதான், ஒரே ஒரு 1 மந்த்துக்குள்ள, அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ள அவர் சொல்ல 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 தேவன் சொல்ல சொல்ல மோசே குறிப்பிடுத்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இவர் இந்த அவர்கள் எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத ஒரு குறிப்பெடுக்கிறார். இதுல முக்கியமான காரியம் என்ன தேவன் இதுல சொல்றாருன்னா, கிருபையாக உங்களை ரட்சித்தேன். இப்ப எதுக்காக உங்களை ரட்சித்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏற்கனவே சொல்றாரு, என்கிட்ட நீங்க உடன்படிக்கை பண்ணீங்கன்னா பூமியில நீங்க தான் என் சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் தேசமாகவும் இருப்பீர்கள்னு சொல்லிட்டாரு. ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டாரு. இப்ப அது எப்படி அப்படிங்கறத இங்க விளக்கம் சொல்றாரு. அதாவது எதுல இருந்து உங்களை ரட்சித்தேன், அது வந்து யாத்ராகமம் அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப எதற்காக உங்களை ரட்சித்தேன், தேவனுக்கு சேவை செய்யும்படியாக. ஏனென்றால் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக செலக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. அதுல ஏசாயா புஸ்தகத்துல அந்த ஜனங்கள் அதை விட்டு வழிமாறி போகிற போது தேவன் மன கவலையோட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏசாயா 43:21 வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவங்களை எனக்காக ஏற்படுத்தின, என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை துதித்து வருவாங்க, எனக்குன்னு ஒரு சில காரியத்துக்காக நான் அவங்களை ஏற்படுத்தினேங்கிறாரு. ஆனா அது பின்னாடி உள்ள வசனம்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் யாக்கோபே நீ என்னை கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை என்னை குறித்து மனங்கழித்து போனேன்னு வருத்தமோட உங்களுக்கு சொல்றாரு. இது அவங்களுக்கு. நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, எபேசியர்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 2வது அத்தியாயத்துல நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். எபேசியர் 2வது அத்தியாயத்துல 8, 9, 10 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. உங்களோட ரட்சிப்பு நம்ம ஏதோ செஞ்சு நாம பெற்றுக்கொண்டது அல்ல, கிருபையாக அவர் இறங்கி கொடுத்தாரு, விசுவாசத்தோடு வாங்கிக்கிட்டீங்க நீங்க அப்படிங்கிறாரு. ஆனா அதோடு நிக்காம 10வது வசனம் என்ன சொல்லுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப எதற்காக உங்களை ரட்சித்தேன், நற்கிரியைகளை செய்யும்படியாக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கி நான் வெளியே கொண்டாந்துருக்கிறேன். இதுல நீங்க தேவனுடைய கை கிரியைகளாய் இருக்கிறீர்கள். அதாவது தேவனுடைய ஒரு டூல்ஸாக தேவன் உங்களை கொண்டுதான் பூமியில அநேகரை ஆசீர்வதிக்க இந்த பூமியில் அநேக காரியங்களை செய்ய முடியும். அதற்காக உங்களை எடுத்துக்கொண்டார் வருது. நமக்கு இதுதான் வருது. அதனால லேவியராகமும் நம்மளும் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம்தான். அதுல பல காரியங்களை நாம புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், யாத்ராகமம் வந்து 2300 வருஷ காலத்தை சுருக்கி சொல்லிடுது. ஆதியாகமம், யாத்ராகமம் ஒரு 400 வருஷ காலத்துக்குள்ள சொல்லிடுது. ஆனா அந்த லேவியராகம் 1 மாச காலத்துக்குள்ள மோசே சொன்னதான் சொல்லுது. ஆனா அந்த புஸ்தகத்துல விசேஷமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில வேதாகமங்கள்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன வார்த்தைகள்லாம் சிவப்பு மையில இருக்கும், ரெட் லெட்டர்ல இருக்கும்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னோடி வர்றாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கூட தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரெட் லெட்டர்ல இருக்கும்னு சொல்லியும் புக்ஸ் போடுறாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல கருப்பு எழுத்துல ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும், சிவப்பு எழுத்துல தான் முழுக்க இருக்கும். இந்த லேவியராகமத்துல தான் அதிகமாக 92 to 95% வரைக்கும் டைரக்ட் தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்ல சொல்ல மோசே கிட்டக்க முகமுகமாக அவர் சொன்னது டைரக்ட் ஸ்பீச். இந்த புஸ்தகத்துல தேவன் தன்னை வேறு ஒருவராக அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமத்துல நம்ம பார்த்தபோது அவருடைய பேர் என்னங்கிறத அவர் தன்னை ஒரு மாதிரியாக அறிமுகப்படுத்தினார்.
முதலாவது சாப்டர்ல ஏலோஹிம் அப்படின்னாரு. அப்புறம் ரெண்டாவதுல உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை மாற்றி கொண்டாந்தாரு. யாத்திராகமத்தில் எல்சடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிமுகப்படுத்தினார். ஆனால் லேவியராகம் வருகிறது ஐ ஆம் யுவர் காட் ஹோலி, உன் தேவனாகிய நான் பரிசுத்தர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இந்த புஸ்தகத்துல முக்கியம் வந்து பரிசுத்தம் தான். இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான வசனங்கள் 2 வசனங்கள். அந்த 2 வசனங்களுக்கு விளக்கங்கள் தான் இந்த முழு புஸ்தகமே. அந்த 2 வசனங்களுக்குரிய விளக்கங்கள் தான். ஒன்று வந்து லேவியராகமம் 17ல் இருக்கக்கூடிய 11வது வசனம். லேவியராகமம் 17ல் 11வது வசனம் வந்து மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இதுதான் தேவன் சொல்லுகிறார். ஸோ அந்த ரத்தத்துக்கும் பலிக்கும் உள்ள சம்பந்தம் என்னங்கிறத இதுதான் விளக்குது. ஒரு தவறு செய்தா அதற்காக நிவர்த்தி செய்வதற்காக அந்த தவறை செய்யாத இன்னொருவன் மரித்து அந்த ரத்தத்தை சிந்த வேண்டும். இது மிருகங்களுடையது வந்து அந்த காலத்தில் ஒரு மாடலாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவில் பூரணமானது. இது இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வசனம் வந்து 20வது அத்தியாயத்தில் வரும். 20வது அத்தியாயத்தில் வசனம் 7, 8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இதில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வசனம் வந்து நான் பரிசுத்தராக இருக்கிறேன், எனவே நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். இது வந்து ஒரு 17 தடவையோ 18 தடவையோ இந்த புஸ்தகத்துக்குள்ள வருது. ஆனா இந்த இடத்துல அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள், ஏனென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். எப்படி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாகிறது? என் கட்டளையை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் சொன்ன அந்த கட்டளைகளை கை கொண்டு நடந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தம் ஆயிருவீங்க. அதற்குரிய வழிகள் என்ன அப்படின்னு இதை கொடுக்குறாரு. இதுல முக்கியமான ஒரு சாப்டர் வந்து லேவியராகமம் 16வது அத்தியாயம். அதை இன்றைக்கும் கூட இஸ்ரவேலர்கள் வந்து யாம் கிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலாக வருஷம் கொண்டாடுறாங்க. விசேஷம் என்னன்னா, அந்த ஒரு நாள், வருடத்தில் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அனுதினமும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம், தூபம் காட்டலாம், தீபத்தை அணையாம பார்த்துக்கலாம், சமூகத்தில் அப்பங்களை வைத்து தினசரி புதுசா வச்சு பழசு எடுத்துட்டு வரலாம். ஒருவன் பலி செலுத்தினானா நம்ம ரத்தத்தை கொண்டு வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தெளித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி ஜபத்தை பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்குது. அங்க லைட்டு கீட்டு வெளிச்சம் எல்லாம் கிடையாது. வெளிப்பிரகாரத்துல நார்மல் வெளிச்சம் உண்டு, பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கின் வெளிச்சம் உண்டு. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வெளிச்சமே கிடையாது. அங்க அவன் உள்ள போகக்கூடாது. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் போகலாம். ஒரே நாளில் 2 தடவை போகணும். முதல் தடவை ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை கையில எடுத்து கொண்டு போய் என்னை மன்னியும், நான் அறியாமல் செய்த குற்றங்களை மன்னியும் அப்படின்னு தனக்காக பாவ மன்னிப்புக்காக அவன் உள்ள போகணும். உள்ள போய் ரத்தத்தை தெளித்து விட்டு அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பலியை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்து ஜனங்களும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். இதற்காக 2வது தடவை உள்ள போவோம். அன்றைக்கு அந்த வருஷத்துல அந்த இஸ்ரவேலர்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் பொதுவான ஒரு பாவ மன்னிப்பு அன்றைக்கு கிடைக்கும். இது வந்து மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு. இன்றைக்கும் அதை செய்து கொண்டே வருகிறாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. ஆனா யாம் கிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலா இன்றைக்கு அதை கொண்டாடிட்டு வராங்க. இதுதான் நமக்கு மிக முக்கியமான இந்த ஒரு சாப்டரை மையமாக வைத்து தான் முன்னாடியும் பின்னாடியும் அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் உள்ள வருது.
இதுதான் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர். இந்த லேவியராம் புஸ்தகத்தை 2 பகுதியா நம்ம பிரிக்கலாம். 1லிருந்து 16 வரைக்கும் ஒரு பகுதி, 17லிருந்து 27 வரைக்கும் 2வது பகுதி, 2 பகுதியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு மனிதன் நீதிமான் ஆவதற்கு, அதாவது தேவனண்டை கிட்டி சேர வேண்டும் என்று இருந்தால், அவன் நீதிமான் ஆகாமல் பாவியாக இருந்தானா போக முடியாது. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் என்று தேவன் சொல்லு, இது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க, நீதிமான் ஆக்கப்படுதல் என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதாவது சொல்லணும்னா வே டு காட், கடவுள் அண்டை கிட்டி சேர என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் இந்த 1வது சாப்டர்ல இருந்து 16வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லுது. 17லிருந்து 27 வரைக்கும் செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட் கிட்டி தேவனோடு நெருங்கி சேர்ந்து விட்டாய், இப்போது தேவனோடு தொடர்ந்து நீ முன்னேறி செல்ல வேண்டும், தேவனோடு தொடர்ந்து நீ நடைபோட வேண்டும். வாக் வித் காட். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அதனால நீ என்ன பண்ணணும், உன்னை சுத்திகரித்து கொண்டே அவரோடு உடன் செல்ல வேண்டும். சாங்டிபிகேஷன் அப்படிம்பாங்க. முதலாவது நீதிமான் ஆக்கப்படுதல், 2வது நீதிமான் ஆக்கப்பட்டவன் சுத்தம் பண்ணப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல், இந்த சாங்டிபிகேஷன். இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் 17வது அத்தியாயத்திலிருந்து 27வது அத்தியாயம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது 2 பார்ட்டா கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம கொஞ்சம் விளக்கமாக படித்தோம்னா 1லிருந்து 7வது சாப்டர் வரைக்கும் 5 பலிகள், இந்த பலிகள் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லுது. ஒன்று சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. இந்த 5ஐயும் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு புரியும், இல்லைன்னா பேரு தான் தெரியுமே ஒழிய ஒன்றும் தெரியாது. சர்வாங்க தகன பலினா 100க்கு 100 முழுமையாக ஒப்பு கொடுக்குதல், 100% முழுமையாக அக்கினிக்குள்ள சுட்டரிக்கப்பட கொடுக்குதல், 100க்கு 100 முழுமையாக ஒப்பு கொடுக்குதல், தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார். 2வது போஜன பலி, ஆகாரத்தில் ஒரு பகுதி எடுத்து தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறது. எனக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக உமக்கு நன்றி எடுத்துக்கிறேன், நீர் கொடுத்தது தான் இது என்று நன்றி உணர்வோடு கொண்டு கொடுக்கிறது. 3வதாக சமாதான பலி, உமக்கும் எனக்கும் இடையிலே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்வதற்காக, நான் ஏதாவது செஞ்சிருந்தனாலும் உமகிட்ட அந்த இதை கொடுத்து என்னை மன்னிப்பு வாங்கிக்கிறேங்க. உதாரணத்துக்கு நம்ம பழக்க வழக்கங்களில் பார்த்தோம்னா, நண்பர்கள் இருவர் ஒருவர் பார்த்தாங்களோ இல்லை அறிமுகமானவங்க பார்த்தாங்களோ உடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்குவாங்க. வி ஆர் யுனைடெட், நமக்குள்ள ஒன்றும் கிடையாது, வி ஆர் அ ஃப்ரெண்ட் க்ளோஸ் அப்படின்னு கை கொடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆளை பார்க்க போகிற போது நம்ம சின்னவங்க போய் அவங்ககிட்ட போய் கை கொடுக்கலாம் முடியாது. அதனால போகிற போது என்ன செய்வோம், ஐயா நான் உங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்னு காமிக்கிறாக்கா ஏதாவது பழங்கள் வாங்கி கொண்டு கொடுத்து இல்லை ஒரு மாலைகள் போட்டு ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்கயா அப்படின்னு சொல்ல போவோம். அதே போல் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில் சமாதானம் இருக்கட்டும், அதற்காக செலுத்தக்கூடியது சமாதான பலி. ஆனால் இந்த 3 பலிகளுமே தேவன் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி உணர்வோடு நான் செலுத்துவது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நன்றி அப்படின்னு தேவன்கிட்ட சொல்லுகிறது அந்த காலத்துல இதுதான் மெத்தட். இந்த 3 பலிகள், சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. இது லேவியராமத்தும் 1வது அத்தியாயத்துல ஒரு பலி, 2வது ஒவ்வொரு அத்தியாயத்துல இதை எப்படி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. 4வது அத்தியாயத்துல வருகிறது பாவ நிவாரண பலி. அதாவது நான் அறியாமையிலே தேவனுடைய ஏதோ ஒரு கட்டளையை நான் மீறிவிட்டேன் என்று தெரிய வருகிற போது, அறியாமையினால நான் தப்பிட்டேன் அப்படின்னா அதற்காக ஒரு காளையை கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியவோ ஒரு புறாவையோ கொண்டு வந்து என் சக்திக்கு தகுந்து கொண்டு வந்து கொடுத்து, ஆண்டவரே நான் இந்த இடத்துல இந்த கட்டளையை நான் அறியாமல் தவறிவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னியும், ஆனால் நான் ஒத்துக்கிறேன் பாவத்துக்கு தண்டனை மரணம், ஆனா எனக்கு பதில் இந்த தப்பு செய்யாத இன்னொன்னு ரெப்ரசன்டேட்டிவாக நான் உள்ள கொடுக்குறேன், இதை ஏற்றுக்கொண்டு இதனுடைய ரத்தத்தை பார்த்து என்னை மன்னியும் என்பதற்காக செலுத்துவது பாவ நிவாரண பலி.
இதற்கு அடுத்து வருகிறது குற்ற நிவாரண பலி. அது நான் செய்த பாவத்துக்காக, இது நான் செய்த குற்றத்திற்காக. அதாவது நான் செய்த ஏதோ ஒரு தவறினாலோ, நான் அறியாமையினால நான் செய்த ஏதோ ஒரு காரியத்தினால, தெரிஞ்சே நான் செய்யாம விட்டுட்டேன், அசால்ட்டா விட்டுட்டேன், அதனால என் உடன் இருக்கிற இன்னொருவனுக்கு அதனால ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்றால், என் தவறுனால எனக்கு அருகில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு குறைச்சல் உண்டாகி விட்டது என்றால், நான் அதை தேவ சமூகத்துல போய் வேண்டிக் கொண்டு அவனுக்கு என்னால் என்ன நஷ்டமானதோ அதை கொடுத்து, அதோடு அதனுடைய மதிப்பிலே 1/5 சேர்த்து கொடுத்து, அவனோடு சமாதானம் ஆகிவிட்டு திரும்ப வந்து ஒரு பலியை தேவனிடத்தில் கொடுக்கிற போது, என் சகோதரனோடு என் உடன் இருக்கிற ஒருவனோட நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன், அதற்கு அவன் கூட நான் ஒப்புரவாகி விட்டேன், அதனால அதை என் கணக்குல வச்சுக்காதீங்க, தயவு செய்து என்னை மன்னிங்க, நான் தெரியாம செஞ்ச தப்பு தான், அதற்காக நான் பலி செலுத்துகிறேன் என்று வருவது குற்ற நிவாரண பலி. இது நியூ டெஸ்ட்மென்ட்ல நம்ம கொஞ்சம் மாறி வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு ஆடு இதெல்லாம் கொண்டுட்டு போறது இல்ல, வேற மாதிரி போகிறோம். ஆனா இவைகள் இன்னமும் நியூ டெஸ்ட்மென்ட்ல பழக்கத்துல இருக்கு. இது நமக்கு புரிஞ்சாதான் நியூ டெஸ்ட்மென்ட்ல நம்ம செய்யறதுனுடைய அர்த்தம் நமக்கு புரியும், இயேசுனுடைய பல டீச்சிங்ஸ் நமக்கு புரியும். இது 7 சாப்டர் வரைக்கும் வந்துடுது. 8வது சாப்டர்ல இருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும் இந்த பலிகளை ஒருவன் கொண்டு வந்தால் ஆசாரியன் அதை எப்படி செலுத்த வேண்டும். ஏன்னா பலி கொண்டு வரவன் அவனே கொடுக்க முடியாது, அவன் கொண்டு வந்தா ஆசாரியன் கையில தான் கொடுக்கணும். ஆசாரியன் தான் பலி கொடுத்து அவனுக்காக தேவ சமூகத்தில் போய் மன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இவனை வந்து திருப்பி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தினாலே இவனை ஆசீர்வதிக்க வேண்டும். இது வந்து 8, 9, 10 3 சாப்டர்ல அந்த ஆசாரியன் ஒவ்வொரு பலியையும் எப்படி செலுத்த வேண்டும் என்கிற காரியங்கள்லாம் அதுல இருக்கும். ஒரு சில பலி முற்றுமாக எரிக்கப்பட்டு போய்விடும், ஒரு சில இதுல போஜன பலியிலாம் குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் அக்னியில போடுவாங்க, மிச்சம் உள்ளது ஆசாரியனை சேரும். சமாதான பலி வருகிற போது அதுல ஒரு பகுதியை அக்னியில் போட்டு எரிச்சிடுவாங்க, விசேஷமான பாகம் ஆசாரியனை சேரும், மீதமுள்ள பாகம் சமாதான பலி கொடுக்க கொண்டு வந்தானே அவனை சேரும். ஆனா பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியிலோ அப்படி எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க அக்கினியில தான் போய் சேரும். ஸோ இந்த ஒவ்வொரு பலிகளையும் அவன் எப்படி செலுத்த வேண்டும், அதற்குரிய முறைகள் என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படிங்கிற காரியங்கள் தான் இந்த 8ல இருந்து 10 சாப்டர் வரைக்கும் இருக்கும். அதற்கப்புறம் 11ல இருந்து 15 வரைக்கும் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதாவது சுத்தம் எது அசுத்தம் எது என்கிற விளக்கம் அதுல வருது. இது தீட்டு உள்ளது, இது தீட்டு இல்லாதது. சோ தீட்டு உள்ளதுல கையை வைத்து உன்னை அசுத்தம் ஆக்கி கொள்ளாத, அதை விட்டு விலகி நீ சுத்தமா இரு என்பதற்காக கொடுக்கப்பட்ட சில கட்டளைகள். இதுல உணவு, உடல் ஆரோக்கியம், வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள், சரீரத்தில் வெளியே வரக்கூடிய கழிவுகள், இவைகளெல்லாம் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு 11ல இருந்து 15வது சாப்டர் வரைக்கும் அவங்க வாழ்க்கை முறையில கடைபிடிக்கும். இதெல்லாம் அசுத்தம், இதை விட்டு விலகி இரு, இந்த தீட்டு உள்ளதுல தொட்டுக்காத, தொட்டு நீ உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே என்பதற்காக இது ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். 16வது சாப்டர்ல தான் வருகிறது, தேவ ஜனங்களுக்காக ஆசாரியன் வருடத்தில் ஒரு முறை பாவ மன்னிப்பிற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ சமூகத்தில் போய் பலி செலுத்தி மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பது வருகிறது. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட்ல இப்ப தேவ சமூகத்துல போய் பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆனா அது தொடர்ந்து தேவனோடு முன்னேறுவதற்கு தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தில் வளர, தீட்டை விட்டு விலகி தீட்டு இல்லாமல் சுத்தத்துக்கு வந்துட்டோம், சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியங்கள் தான் இதுல வருது. 17வது அத்தியாயத்துல இருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் பரிசுத்தம் உள்ளது எது, பரிசுத்தம் இல்லாதது எது, இந்த விளக்கங்கள் அங்க வருது. 17வது அத்தியாயத்துல இருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும் ஜனங்கள்
சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னால் தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், அவரோடு இணைந்து போக வேண்டும், நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஜனங்களுக்குரிய ஆலோசனை 17வது அத்தியாயத்திலிருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும். 21வது அத்தியாயம் 22வது அத்தியாயம் முக்கியமாக ஆசாரியனுக்கு நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறவன் நீதான். நீ சரியா இல்லைன்னா அங்கேயே நீ இதாயிருவனி. அதனால நீ விசேஷமாக அவனை காட்டிலும் முன்ன விசேஷமாக நீ இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த 21, 22 2 சாப்டர்ல கொடுத்துறாரு. அதற்கப்புறம் 23லிருந்து 25 வரைக்கும் ஜனங்களுக்கு இது எல்லாமே ஞாபகத்துல இருந்து அவங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காக சில பண்டிகைகள் அவருக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பாக சொல்லி, இது இதற்காக நம்ம கொண்டாடுகிறோம், இது இதற்காக கொண்டாடுகிறோம், இது இதற்காக கொண்டாடுகிறோம் என்று அவர்கள் அந்த இதை மறந்துடாம அதை அனுபவத்துக்குள்ள இன்னமும் கொண்டுட்டு வருவதற்காக செய்ய வேண்டிய பண்டிகைகள். முதலாவது வருவது பஸ்கா பண்டிகை, அப்புறம் 3 நாட்கள் கழித்த அறுப்பின் முதற்பலன் பண்டிகை, அதற்கப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி செலுத்தும் பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 6 பண்டிகைகள் வருஷத்துல செலவழிப்பட வேண்டிய பண்டிகைகள். வாரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு பண்டிகை உண்டு, அது ஓய்வு நாள், அது வாராந்திர பண்டிகை. அப்புறம் 50 வருடத்திற்கு ஒரு தடவை நடத்துவது யூபிலி, அந்த ஒரு பண்டிகை. இதற்கு அப்புறம் 26, 27, 26வது அத்தியாயம் முழுக்க என்னுடைய இந்த கட்டளையை கேட்டு நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுப்பேன். 26வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல ஆரம்பிச்சு 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் என்னுடையதை கேட்டு நடந்தீங்கன்னா நான் உங்களை என்ன விதத்திலே ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அது எல்லாமே பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எதுவும் கிடையாது. ஆனா இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு அங்க என்ட்ரி கிடையாது, அது மட்டும் ஸ்ட்ரிக்டா உண்டு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுப்பேங்கிறாரு. 4லிருந்து 13 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு இருக்கும். 14லிருந்து 39 வரைக்கும் நீங்க இதுக்கு முறையாக நடந்து விரோதமா நடந்து தவறு செய்தீர்களானால் என்னென்ன தண்டனை உங்களுக்கு வரும், என்னென்ன சாபங்கள், அதாவது நீ தப்பா செய்ததனுடைய விளைவு உனக்கு வரும், சரியா செஞ்சேன்னா என்னென்ன விளைவுகள் வரும், தப்பா செஞ்சேன்னா என்னென்ன விளைவுகள் வரும், இது ஆசீர்வாதம், இது சாபம், இது ரெண்டுல எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 14லிருந்து 39 வரைக்கும் இந்த உடன்படிக்கையை மீறி இந்த சுத்தத்தையும் அசுத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி போறவனு வரக்கூடிய சாபங்களை குறித்து சொல்லுது. அப்புறம் அது கடைசியாக 40லிருந்து 45வது வசனத்துல நீ இந்த சாபத்திற்கு உள்ளாகி தேசத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு அடிமையாய் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுது, ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தவறு, நீர் என்னை தண்டித்தது நியாயம், நான் இந்த தண்டனைக்கு உரியவன் தான், இது நியாயம், ஆனாலும் கிருபியாக இரும் என் மேலே என்று அவன் கேட்கிற போது தேவன் சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு செய்த அந்த உடன்படிக்கையை நினைத்து, உன்னோடு சீனாய் மலையில் நான் செய்த அந்த உடன்படிக்கையை நினைத்து, அதற்காக உன்னை திரும்ப அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உன் சொந்த தேசத்துல கொண்டு வந்து குடியிருக்க வைப்பேன், ஆனா நீ என் கட்டளையை கீழ்ப்படினாட. இது லேவியராகமத்திலே கொடுத்துட்டாங்க. நமக்கு சரித்திர பிரகாரமாகவும் தெரியும், இஸ்ரவேலர்கள் 2 தடவை விரட்டப்பட்டு சிறையிருப்புக்குள்ள போய் முதல்ல உள்ளூருக்குள்ளேயே அடிமையா இருந்தாங்க, அப்புறம் தேசத்தை விட்டு வெளியே போய் அடிமையா இருந்தாங்க. முதல் தடவை திருப்பி கொண்டாந்தாரு, 2வது தடவை திருப்பி விரட்டப்பட்டு ரொம்ப காலம் கழிச்சு திருப்பி வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த கிருபையின்படி. ஸோ இந்த வார்த்தைகள் எதுவுமே பொய் அல்ல, உடன்படிக்கையின்படி தேவன் எடைப்படுகிறார் என்பது நம்ம முன்னாடி சாட்சி வைத்திருக்கிறார். இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுல என்ன கத்துக்கணும், இந்த லேவியராகமத்துல நான் செய்வதற்கு, நான் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குது, இதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முக்கியமான ஒரு காரியம், மனித பார்வையில நாம இது நல்லது இது கெட்டது 2ஆ பிரிக்கிறோம். இது குட் இது பேடு அப்படின்னு 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் 3ஆக பிரிக்கிறார். அது நம்ம நன்றாக பிரிஞ்சுக்கணும். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்னு சுத்தம், இன்னொன்னு அசுத்தம். இந்த அசுத்தத்தை நம்ம பேடு அப்படிங்கிறோம், சுத்தத்தை குட்டு அப்படிங்கிறோம்.
ஆனா அதற்கு மேலாக ஒரு படி வேண்டும். அதைத்தான் தேவன் ஹோலி, பரிசுத்தம் அப்படின்னு சொல்றார் அவர். சோ இந்த லேவியராகமம் பூராமே அந்த சுத்தத்திலிருந்து பரிசுத்தம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், சுத்தம் என்ன செஞ்சேன்னா பரிசுத்த குலைச்சலாயிரும், அது அங்க வந்துடும். அசுத்தம் எது, சுத்தம் எது, இதை எப்படி பண்ணணும்? அசுத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாகுது. ஆனா அதை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணி தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தம் ஆகிறது. இதுதான் அதுல முக்கியம். அதே போல ரிவர்ஸ்ல பரிசுத்தமானது சுய சித்தத்தின்படி நடந்தால் அது பரிசுத்தத்தை இழந்து காமன், செக்குலர் என்று நம்ம சொல்லிக்கிற உலக பிரகாரமான ஒரு வேலை, ஒரு ஜாப்பு போல அது மாறிடுது. மோசம் கிடையாது, ஆனா அது பரிசுத்தம் கிடையாது. ஆனா அதே இது கொஞ்ச நாளில் கொஞ்சம் துணிகரமாக உலக வழக்கத்தின்படி செயல்படும் போது தீட்டுப்பட்டு அசுத்தமாக மாறிவிடுகிறது. அதனுடைய முடிவு மரணம். இது நமக்கு நன்றாகவே புரிய வேண்டும். புரிஞ்சாதான் நம்ம இதுல பாவியாக இருந்த நான் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வந்துட்டேன். ஆனா நான் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே மேலே போக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வேதத்தினுடைய கடைசி கட்டளையே பரிசுத்தம் உள்ளவன் மேலும் பரிசுத்தமாகட்டும். ஆனா அசுத்தமா இருக்கிறவன் நீ நியாயத்திற்கு வந்துடும். இதுதான் அந்த ஹோலி அப்படிங்கிற பரிசுத்தம்ங்கிறது இந்த லேவியராகமத்தை பொறுத்த வரைக்கும், படித்த வரைக்கும் நம்ம சொல்கிறது, என் வாழ்க்கையில ஒரு பகுதியிலே நான் பரிசுத்தமாக இருந்து கொண்டு இன்னொரு பகுதியிலே நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு பகுதியிலே நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனால் இன்னொரு பகுதியிலே நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன் என்றால் இந்த பரிசுத்தம் இல்லாதது அந்த பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தி விடும். அப்படி இருக்க முடியாது. ஹோலி ஹோல்னஸ், முழுமையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அதனால தான் லேவியராகமத்துல என் சாப்பாடு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, என் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி போடக்கூடாது, என் சரீரத்தை நான் சுத்தமாக எப்படி நான் சுத்தமாக வைத்து கொள்ள இருக்கணும், திருமண உறவில் கணவன் மனைவி உறவுக்குள்ள நான் எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல எது எதுல நான் திருமணம் பண்ணக்கூடாது, யார் யாரை திருமணம் பண்ணலாம், யார் யாரை பண்ணக்கூடாது, அப்புறம் முறையற்ற உடல் உறவுகள் அதனுடைய விளைவுகள் என்ன, இந்த காரியங்களையும், அப்புறம் உலக பிரகாரமாக உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு, ஏழை, குருடன், செவிடன், விதவை, வயதானவர், இவர்களோடு இருக்கக்கூடிய என்னுடைய பப்ளிக் லைஃப் எப்படி இருக்குது, அதுல உள்ள என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். இன்னும் சொன்ன போனா எப்படி முடி வெட்டக்கூடாதுங்கிறது கூட இதுல கொடுத்துருக்கிறாரு. முடி வெட்டுறப்போ இப்படி எல்லாம் வெட்டாத, ஓரத்துல சுத்தி வெட்டிட்டு நடுவில் மட்டும் வைக்காதேன்னு இதுல அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. அதே போல உடம்புல எந்த காரணம் கொண்டு பச்சை குத்திக்காதங்கிறாரு. அந்த சரீரம் எனக்கு பரிசுத்தமா நேர்ந்து உண்டு, அதுல இன்னொரு எம்பளம் எல்லாம் நீ போட்டுட்டு வராத, பச்சை குத்தாத அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, வீட்டை எப்படி சுத்தமாக வச்சிருக்கணும். ஸோ வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் இது டச் பண்ணுது. எப்படி சுத்தமாக்கி வைக்கணும், என்னுடைய உடல், என் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தொழில், என் கையில் இருக்கக்கூடிய பணம், பிறரோடு என் அணுகுமுறை, இவைகள் எல்லாமே அந்த ஒரு பரிசுத்தத்துக்குள்ள வரணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நாம எடுக்கலாம். என்னுடைய தொழிலோ இல்லை என்னுடைய பணத்தை எடுத்துக்குவோம். என் கையில இருக்கிற பணத்தை நான் சாராயம் குடிக்கிறதுக்கும் விபச்சாரத்துக்கும் நான் உபயோகப்படுத்தினேன்னா அந்த பணம் அசுத்தமாகி விடுகிறது. ஆனா அந்த பணத்தையே, அதே பணத்தை என்னுடைய அனுதின தேவையான உணவுக்கோ உடைக்கோ என் குடும்பத்தின் தேவைகளுக்காக நான் செலவு பண்ணுகிற போது அது சுத்தமாகிறது. நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் தான், அதை என் வீட்டுக்காக நான் செலவு பண்ணுகிற போது அது சுத்தமாக ஆகிறது. ஆனா இதே இந்த பணம் இல்லாத எளியவருக்கு உதவி செய்யவோ தேவனுடைய காரியத்திற்கு பயன்படும்படியாகவோ நான் கொடுக்கிற போது என்னுடைய அந்த பணம் பரிசுத்தமாகிறது. இதுதான் அதுல ஒரு 3 ஸ்டேஜ். இதுல என்னுடைய தொழிலும் அடங்கும், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே உள்ள வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்தோம். இப்படி மாறி மாறி வர வேண்டும் என்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மாறவில்லை. இட்ஸ் நெவர் சேஞ்ச். அதே போல தேவன் எச்சரிக்கிறது, பரிசுத்தமும்
சுத்தம் இல்லாதது அசுத்தமும் பக்கத்துல வர முடியாது. வந்தா அந்த பரிசுத்தம் இந்த அசுத்தத்தை சுட்டெரித்து போட்டுவிடும். அதனால அது உள்ள வர முடியாது. அதனால அசுத்தத்திலிருந்து சுத்தமாக, சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வா. அப்பொழுதுதான் என்னோடு இணைந்து நீ என்னோட நடக்க முடியும். ஒரு நாள் என்னோடு நீ கூட வந்து உட்கார்ந்துருக்க முடியும். எபிரேயர்கள் கூட நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றாங்க. ஸோ இது ஏதோ லேவியருக்கு மாத்திரம் உரிய கிடையாது, நமக்கும் உரியது தான். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனுக்கு முன்னாடி ஒரு ரெவரண்ட், ஒரு ஃபியரோட பரிசுத்தம் உள்ளவர் இருக்கார். அவர் அணுகையில் சேர எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் தகுதிப்படுத்தினாரே அப்படிங்கிற ஒரு இதோட அவர் சமூகத்தில் சென்று நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த தேவனுடைய காரியங்களை சிறிது தவறு இருந்தாலும் அடி விழுந்துடும். அதை லேவியராகமத்துல ஒரு அத்தியாயம் நன்றாக விளக்கமாக நமக்கு சொல்லுது. லேவியராகமத்துல 8வது அத்தியாயம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாக அந்த ஆராதனை கூடம் கட்டிட்டாங்க. அப்ப ஆரோனையும் அவன் குமாரரையும் 4 பேரையும் கொண்டு வந்து வைத்து, மோசே அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களுக்குரிய பலிகளை செலுத்தி அவர்களை ஆசாரியர்களாக அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். இது 8வது அத்தியாயத்துல முழுக்க வரும். இது ஏற்கனவே ஆண்டவர் இப்படித்தான் செய்யணும் என்று சொன்னாரு. சொன்னபடி நான் செஞ்சிருக்கிறேன். என்னென்ன பலி கொடுத்து உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆசாரிய ஊழியத்திற்கென்று உங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. இது 8வது அத்தியாயம் முழுக்க வருது. 9வது அத்தியாயத்துல இப்ப அந்த ஆரோனும் அவனுடைய 4 குமாரர்களும் முதலாக தங்களுடைய ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்கு உள்ள வராங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துவதற்காகவும், அவங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும், அவங்க போஜன பலியை கொடுப்பதற்காகவும் ஃபர்ஸ்ட் டே சர்வீஸ்ல உள்ள வர்றாங்க. உள்ள வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டே சர்வீஸ் நடத்துறாங்க. உள்ள போய் ஆராதனை செய்யறாங்க பரிசுத்த ஸ்தலத்துல. இது 9வது அத்தியாயத்துல வருது. அந்த 9வது அத்தியாயத்துல அந்த அதுலயே தேவன் அவர்களுடைய ஆராதனையை ஒத்துக்கொண்டார் என்பதற்காக அந்த 9வது கடைசி வசனம் 23, 24 2 வசனத்தை பாத்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடத்துக்குள் பிரவேசித்து ஜனங்களுக்காக மன்றாடி விட்டு வெளியே வந்து தேவன் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேலிருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் ஆரவரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். அவங்க ஃபர்ஸ்ட் டே ஒர்ஷிப்பே தேவன் கரெக்ட் குட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அவர் அக்கினியினால அதை அக்செப்டேஷன் கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் டே ஒர்ஷிப். ஆனா அடுத்த அத்தியாயத்துல வசனத்துல பாத்தீங்கன்னாலே, அதுக்கப்புறம் ஆரோனுடைய குமாரர்கள் 4 பேரும் தேவனை துதிப்பதற்காக தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் போட வர்றாங்க. அதுல ஆரோனின் குமாரனாகிய நாதாப்பும் அபியூவும் தன் தூப கலசம் எடுத்து அவைகளில் அக்னியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவர் சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்போது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கர்த்தருடைய கட்டளை தெளிவாக இருக்குது. பலிபீடத்தில் உள்ள அக்கினி அந்த உள்ள இருந்து எரித்ததே, அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்துதான் நீ தூபத்துக்கு போட்டு உள்ள கொண்டுட்டு வரணும். நீ உன் சௌரியத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ தீப்பெட்டி எடுத்தோ இல்ல அடுப்புல இருக்கிற அக்னி எடுத்து விட்டாலும் கொண்டுட்டு வர முடியாது. அவங்க செய்தது அந்நிய அக்னி என்றா இதை விட்டுட்டு வேற ஒன்ன வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. உள்ள இருந்து உடனடியாக அக்னி அவங்களை சுட்டு எரித்து போட்டது. 2 பேரும் அங்கேயே செத்து போனாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சாங்க, ஆண்டவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த கண்டினியூ கால வைக்கிறதுக்குள்ள 2 பேரும் செத்து போனாங்க. இன்றைக்கும் அதே தேவன் தான் இருக்கிறார். அது நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த லேவியராகமம் 12வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயன் ஆக்கியோர் எபிரேயர் அத்தியாயத்தை சொல்லுகிறாரு.
அன்றைக்கு மோசே இதை கண்டு பயந்து நடுங்கினார். 12வது அத்தியாயம் 18 24 வசனங்கள் வரைக்கும் படிச்சோம்னா இருக்கும். அன்றைக்கு மோசே அக்கினி இறங்கின போது, மலை மேல இறங்கின போது படுந்து நடுங்கினாரு, ஜனங்கள்லாம் நடுங்கினாங்க. ஆனா இன்றைக்கும் அதே தேவ சமூகத்துலதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷிப்புக்கு உள்ள போறோம். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா அநேக தேவ தூதர்களை சுற்றி நின்று பாராடி புகழ்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அங்க நடுவுல நம்ம போறோம். புறநராக்கப்பட்ட நீதிமான்கள் அங்க இருக்கிறாங்க, சர்வ சங்க சபை அங்க இருக்குது, தேவ தூதர்கள் அவரை துதித்து கொண்டிருக்காங்க. அந்த சமூகத்துக்குள்ள நம்ம உள்ள போறோம். அது மாத்திரமல்ல, ஆவியலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க இருக்கிறாரு. அந்த ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. அதனால அவர் சமூகத்துல போற போது பயத்தோடையும் பக்தியோடையும் போவோமாக. ஏதோ துணிகரமாக, ஏதோ கேஷுவலா, அந்த கேஷுவலா போற போது ஹோலினஸ் கீழே இறங்கி செக்குலர் ஆயிரும். அது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தத்தோட போகணும். இரண்டாவது ஒரு காரியம் இதுல நம்ம பார்க்கலாம். இதுல கொடுத்த எந்த கட்டளைக்குமே தேவன் இதை இப்படி செய்யணும், இதை செஞ்சேன்னா தான் இந்த முறையில இது இப்படி வரும் என்று அவர் சொல்லுவதில்லை. இன்றைக்கு வாலிபர்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், நம்ம ஒரு காரியத்தை சொன்னா ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் இதுக்கு எதுக்குமே விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் 18வது அத்தியாயத்துல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் 18 24 25 ஒரு சில காரியங்களை நீ செய்யாதேங்கிறாரு. சொல்லிட்டு, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால நீங்க அங்க போனேன்னா அவன் எதையும் பார்த்து கத்திக்காத, அவன் ஏற்கனவே கெட்டு போயிருக்கிறான், நீ அவனோட சேர்ந்து உன்னை தீட்டுப்படுத்திக்காத. தேசமும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. நமக்கு நன்றாகவே தெரியும், ஆதாம் தவறு செய்த போது பூமி சபிக்கப்பட்டது. ஸோ ஜனங்கள் துணிகரமா நடக்கிற போது பூமி தீட்டுப்பட்டு போயிடும், தீட்டு பூமியை பாதிக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும், வெளி தூக்கி எறிஞ்சிடும் தேசம், ஜாக்கிரதையாக. ஒரு குறிப்பு மட்டும் தான் கொடுக்குறாரு. அதே போல நமக்கு தெரியும், இது எல்லாம் நீங்க தீட்டுப்படுத்திக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுகிறாரு. ஆனா யோவான் சுவிசேஷத்துல நம்ம படிக்கிறது அவ்வளவுதான். இயேசு சொல்லுகிறாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். ஏன் என்னன்னு காரணம் கேட்காம கீழ்ப்படிஞ்சாதான் நான் அவரை எவ்வளவாக நேசிக்கிறேங்கிறது அதுலதான் அர்த்தம். அவர் சொன்னாருப்பா நான் செய்யறேன்ப்பா, அவ்வளவுதான். எனக்கு அதை பத்தி வேற ஒன்றும் தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படி செய்யனாரு நான் செய்யறேன், இப்படி செய்யாதேனாரு நான் செய்ய மாட்டேன். அதுதான் தேவன் மேல் உள்ள நம்முடைய அன்பை தெரிவிக்கும். யோவான் 14:23 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். இதற்கு வர வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருக்குள்ள போகணும். ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன்னு காமிச்சிடாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம ஆண்டவர் சொன்னாருன்னு விட்டுவிட காரியங்கள் எதுவுமே அதுக்கு எந்த வகையிலும் ஈடு கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதற்காக கொண்டு போறாருங்கிறது நமக்கு தெரியல. அதனால தேவன் மனிதனுக்கு ஆயத்தம் கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நம்மளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு அது போவதற்காக அவர் சொன்னதை கேட்டு நடக்கும். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரியம், இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த லேவியராகமம் 15-16 அத்தியாயத்தில் வர்ற போதுதான் மரண தண்டனைக்குரிய 15 குற்றங்கள் இதுல வருது. இன்னொன்னு செஞ்சேன்னா அவனை கொன்னு போடு அப்படிங்குது. அதை ஒரு தடவை படிச்சு பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதுல நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு துணிகரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. என்றால் 20வது அத்தியாயத்தில் லேவியராகமம் 20-21 அந்த அத்தியாயத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் சொல்கிறார். என்னென்ன செஞ்சா அவனை கொன்னு போடு அப்படிங்கிறார். ஸோ அதை அவர் எவ்வளவாக கடுமையாக அவர் பார்க்குறாருங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும்.
கீழ்ப்படியாமல் போனா முதல்ல என்ன, உன் சொந்த தேசத்துல இன்னொருத்தனுக்கு அடிமையா இருப்ப. நான் உனக்கு கொடுத்த தேசத்தை உன் மேல இன்னொருத்தன் வந்து ஆட்சி செய்வான், நீ அவனுக்கெல்லாம் அடிமையா இருப்ப, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அவனுக்கு போகும். ரெண்டாவது, இன்னமும் அப்படியே போனேன்னா உன் தேசத்தை விட்டு அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவேன், நீ அடுத்த தேசத்துல அடிமையா போய் உட்காந்துருப்ப. அப்படியே போனேன்னா செத்து போயிடுவேன். ஆனா இன்றைக்கு இந்த இரண்டுமே இஸ்ரவேலருக்கு சம்பவித்ததுக்கு அவங்க திருப்பி வந்து கிருபையாக திருப்பி கொண்டாந்து வைத்திருக்கிறார். ஸோ காரணம் கேட்காம இதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். லேவியர் ஆகமத்துக்கு அல்ல, அதை நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டார். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம விளக்க வரோம். மூன்றாவதாக ஒரு காரியம், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது முக்கியமாக கற்றுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், மனிதனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவன் கொடுத்த கட்டளைகளினுடைய அர்த்தத்தை உணராமலும் துணிகரமாகவும் தவறான நோக்கத்தோட செயல்பட்டதுனால அதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து தேவனுடைய எல்லா கட்டளைகளையும், இந்த 10 கட்டளையும் மாத்திரமல்ல 613 கட்டளைகள் உண்டு நியாயப்பிரமாணத்தை, இதை செய், இதை செய்யாதே, இதை செய், செய்யாதேன்னு, அதுல ஒன்ன கூட மிஸ் பண்ணல. அவர் 613 கட்டளையை நிறைவேற்றிட்டாரு. ஆனா அதனுடைய ஆசீர்வாதத்தை, இதை செஞ்சவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு இந்த லேவியர் கொடுத்துருக்காங்களோ அதுல ஒன்னையும் அவர் அனுபவிக்கல. அதை எனக்காக கொடுத்துட்டார். அடுத்தபடியாக தேவ கட்டளைக்கு விரோதமாக நடந்த எனக்குரிய எல்லா தண்டனைகளையும் அவர் அனுபவித்து, நியாயப்பிரமாணத்துல ஒரு தப்பு செஞ்சானா இப்படி இப்படிலாம் வரும் இருக்கு, இதுல என்னென்ன சாபங்கள்லாம் வரும் இருக்கு, இந்த அனைத்து சாபங்களையும் ஒரு பூமியில இருந்து 33 வருடங்களையும் அனுபவிச்சுக்கிட்டாரு, தாம் மேலேயே ஏத்துக்கிட்டாரு. கடைசியாக சிலுவையில ரத்தம் சிந்தி என் குற்றத்திற்கு பதிலாக குற்ற நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்து என் பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து என்னை மீட்டு வெளியெடுத்து விட்டார். நான் செஞ்ச ஆசீர்வாதத்தில் உனக்கு வச்சிருக்கேன், வாங்கிக்கோ. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் ஃபைன் கட்டிட்டேன், இதை ஏத்துக்கோ, ஆண்டவர் சமூகத்தில் வா, உன்னை நீதிமான ஆக்குகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தார். இப்போ நீதிமான ஆயிட்டோம். மத்தேயு 5வது அத்தியாயத்தில் 17-18 வசனம் சொல்றாரு, நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டேன். இப்ப இதுல உள்ள சில கட்டளைகள், இந்த லேவியர் ஆகமத்தில் உள்ள சில கட்டளைகள் இயேசு கிறிஸ்து பூரணமாக நிறைவேற்றி விட்டதனால நான் அவைகளை அந்த லேவியர் ஆகமத்தில் உள்ளபடி எழுத்தின்படி நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக இந்த பலிகள், சர்வாங்க தகன பலியோ இல்ல போஜன பலியோ சமாதான பலியோ பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியோ நான் போய் இன்னைக்கு செலுத்த வேண்டியதில்லை. அந்த காலத்துல ஒருத்தன் தேவனை சந்திக்க வேணுமோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ இல்லை ஒரு புறாவோ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோ ஆசாரி அந்த கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தி என் மேலே தெளித்து பரிசுத்த ரத்தத்தை சிந்திட்டு திருப்பி ஆண்டவர் நாமத்தால நம்ம ஆசீர்வதிப்பான். இன்றைக்கு நம்ம சண்டே சர்வீஸுக்கு அப்படிலாம் போறதில்லை. ஆனா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் போற போது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னை தெரிந்து கொண்டு வந்தீரே அப்படிங்கிறதுக்காக துதி பலியும் ஸ்தோத்திர பலியும் நன்றி பலியும் கொண்டு பய பக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சனிக்கிழமை அன்று கிடையாது, ஓய்வு நாளுக்கு மாத்திரமல்ல எல்லா நாளுக்கும் நான் ஆண்டவராக இருக்கேன்ட்டாரு. அதனால எந்த நாளிலே வேண்டுமானாலும், பொதுவாக உலகம் பூரா கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று அவரை ஆராதிக்க போறோம். ஒரு கட்டளை நமக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது, ஒரு கட்டளை மேற மாதிரியாக வந்து நின்று வச்சு, இனிமே நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பண்டிகைகள் கூட அதுல வர 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, அறுப்பின் முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இது இயேசு கிறிஸ்து முதலாவது வந்த வருகையிலே அவைகளை நிறைவேற்றி முடித்து விட்டார். மிச்சம் இருக்கிற அந்த எக்கால பண்டிகை, பாவ நிர்வாகத்தை செலுத்தும் பண்டிகை, கூடார பண்டிகை, இது அவருடைய செகண்ட் கம்மிங்ல நமக்கு நிறைவேறும். அதனால அதை அவளோடு எதிர்பார்த்து அன்னைக்கு அவருக்காக கணக்காக வைத்து கொண்டு போகும். வேறு சில பண்டிகைகள் வெளிப்பிரகாரமாக அல்ல, சரீர பிரகாரமாகவோ கிரியையிலோ அல்ல, உள்ளான மனப்பிரகாரமாக ஆத்மீக ரீதியிலே அது கொஞ்சம் மாற்றி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணம் உணவு. லேவியராகமம் 11 அத்தியாயத்தில் இதை சாப்பிடு இதை சாப்பிடாது, இதை சாப்பிடு இதை சாப்பிடாது தீட்டுன்னு இருக்கு. ஆனா லேவியராகமம் மத்தேயு 5வது அத்தியாயம் 11 வசனத்துல இயேசு சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, அது வெளியே போயிடும்.
ஆனா வாயிலிருந்து வெளியே வருகிறது. உன் இருதயத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். நீ அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காத, நீ இதை கணக்கு பண்ண. ஏன்னா அதுல உட்காந்துட்டே நான் பரிசுத்தம் பரிசுத்தம் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் உள்ள வச்சிருப்பா. இதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். ஸோ இந்த தீட்டை விட்டு வெளியே வா என்று நமக்கு போதிக்கிறார். சில கட்டளைகள் மாற்றி கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் கொலை செய்யாதேன்னு சொல்லப்பட்டது. நானும் சொல்கிறேன், உன் சகோதரனை திட்டாத, மூடனே, மடையனே, முட்டாளே என்று எந்த வார்த்தையும் அவனை இழிவாக சொல்லி திட்டாதே. காரணம், தேவன் தமது சாயலும் தமது ரூபத்தின்படி அவனை படைத்து இருக்கிறார். உனக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியாது, அதுக்காக அவனை திட்டுனேன்னா அவன் எந்த ரூபத்தில் படைக்கப்பட்டானோ அது தேவனை நோக்கி இந்த திட்டிக்கிட்டு இருக்கிறார். அது உனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோ, இனிமே திட்டாத. மாற்றி கொடுக்கப்பட்டது. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இருதயத்துல விபச்சாரம் நோக்கம் வந்துட்டாலே அது பாவம். அதான் ஒரு தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் எல்லாம் அயோக்கியனும் கிடையாது, ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவன் எல்லாரும் யோக்கியனும் கிடையாது. அவன் மாட்டிக்கிட்டான் உள்ள இருக்கான், அவன் மாட்டிக்காதவன் வெளியே இருக்கிறான். ஆனா நமக்கு உள்ளான மனதிலே அந்த சுத்தம் வேணுங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால நியூ டெஸ்ட்மென்ட்ல நமக்குரிய கட்டளைகள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் மாற்றி நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். சில கட்டளைகள் இன்னும் மாற்றப்படவே இல்லை. அது நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும். சில கட்டளைகள் மாற்றப்படவே இல்லை. உதாரணத்துக்கு 19வது அத்தியாயத்தில் போனீங்கன்னா 11 18 வசனங்கள் வரைக்கும், லேவியராகமம் 19 11 18 வசனங்கள் வரைக்கும் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அது மாற்றப்படவே இல்லை. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறனாலே உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பீர்களாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன் தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நியாயமாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பீர்களாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்திலும் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். அவன்கிட்ட போய் தனியா இருக்கிற போது பேசி தப்புன்னு கடிஞ்சுக்கோ. அதுக்காக உன் உள்ளதுக்குள்ள அவன் மேல ஒரு விரோதத்தை வெறுப்பை வச்சுட்டு போகாது. 18 முக்கியம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளுமல் இருப்பாயாக. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தேவனை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. இதற்கு ஒப்பான 2ஆம் கட்டளை, உன்னில் நீ அன்பு கூறுவதோல பிறனில் அன்பு கூறு. இது ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம கொடுத்தாரு. ஸோ ஒரு சில கட்டளைகள் மாறவே இல்லை. இது எது மாறி இருக்கு எது மாறலைன்னு தெரியணும்னா நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு அதை படிச்சுக்கிட்டே போனோம்னா மாற்ற வேண்டியதை மாற்றி கொடுத்துட்டாரு, மாறாதது அப்படியே கொடுத்துட்டாரு. அதுக்கு கீழ்ப்படிந்தா போதும். அப்போஸ்தலர்கள் உபதேசம், இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சர்ஸ், இதற்கு கீழ்ப்படிந்து போனா போதும். இதுக்குள்ள இதெல்லாம் மாறி வந்துருச்சு. ஆனா இதை படிச்சா தான் நம்ம எது எதுல விடுதலையாக இருக்கிறோம், எது எதுல இன்னும் கொஞ்சம் சரியாக போக வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால இது நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறோம். இதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அது ஒன்று. கடைசியாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான் பரிசுத்தமும் சந்தோஷமும், ஹோலி அண்ட் ஹாப்பி. ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, வி வாண்ட் ஹாப்பி நவ், சந்தோஷமா மகிழ்ச்சியா குதூகலமா இருக்கணும். ஹோலி பரிசுத்தம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறோம்? சாக போற காலத்துல சங்கரா சங்கரான்னு பாட்டு பாடிடுவோம். அன்னைக்கு உட்காந்து பாட்டு பாடி துதித்து சாட்சியில் போய் உட்காந்து வர்ஷிப் பண்ணிட்டு பாஸ்டிங் பிரேயர் போயிட்டு உட்காந்துருப்போம். இப்போ உலகத்தை அனுபவிப்போம். இது உலக கண்ணோட்டம், உலகத்தில் உள்ள ஒரு காரியம். ஆனால் பரலோக காரியம் அப்படி சொல்லவில்லை, நன்றாக தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பி ஹோலி நவ், இப்பொழுது பரிசுத்தமாக, பின்னாலே நீ சந்தோஷமாக இருப்பாய்.
இந்த வாழ்க்கையிலே நீ சந்தோஷமாயிரு, பரிசுத்தமாயிரு, அந்த வாழ்க்கையிலே நீ நிச்சயத்திற்குள் சந்தோஷத்துக்குள்ளாக வருவாய். காரணம், முக்கியமான காரணம், இந்த லேவியராகமத்தில் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். தப்பு செஞ்சா இங்கே சாபமும் பரலோகத்துல என்ட்ரி கிடையாது, அவ்வளவுதான். ஆனா புதிய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் கட்டளையின்படி வாழ்ந்தா நமக்கு இங்க சிலுவையும் நெருக்கமான வாசலும் தான். ஆனா அங்கே நித்திய காலமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதமும் தண்டனையும் இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு மாற்றப்பட்டு போய்விட்டது. நான் அங்க போகணும் அப்படின்னா அதற்கு இங்க ஆயத்தமாக இருக்கணும். இல்லைன்னா இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல அங்கேயே உட்கார்ந்தது போல இங்கேயே உட்கார்ந்துருவோம். அவர் எங்க கொண்டுட்டு போகணும்னார கொண்டுட்டு போக முடியாம போயிடும். அது ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அந்த விளக்கங்கள். அடுத்த ஒரு புத்தகத்துல நம்ம பார்க்கிற போது அதுலயும் குறிப்பாக பல காரியங்கள் என்னாகமம் வருகிற போது இதுல நடந்த பல காரியங்கள் இன்னும் விளக்கமாக, இது ஒரு மாத காலத்திற்குள்ள அவர்களுக்கு கொடுத்ததுதான். இதுல பிற்காலத்துல தீர்க்கதரிசிகள் தேவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற போது அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் எழுதுறாங்க. எரேமியாவுடைய தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா தேவன் அவங்க ஜனங்களை நோக்கி சொல்லுகிற போது சொல்லுகிறார். எரேமியா 7வது அத்தியாயம் 22, நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களிடத்திலே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆனா அவங்க கேட்காம போயிட்டாங்க. அவங்க அதை கேட்காம போயிட்டாங்க. பின்னாடியே வருகிறார் மீகாவுடைய புஸ்தகத்திலையும் அவர் அந்த ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். மீகாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் ஆண்டவர் ஜனங்கள்கிட்ட பேசின காரியத்தை அவர் சொல்லுகிறார். மீகாவுடைய புஸ்தகம் 6வது அத்தியாயத்திலே 8வது வசனத்துல நம்ம நேரம் கிடைச்சா 1ல இருந்து 6வது அத்தியாயம் 1ல இருந்து 8 வரைக்கும் படிக்கலாம். ஆனா 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தையும் இடத்துல கேட்கிறார். அவர் சொல்றாரு, தேவனுடைய சந்நிதியில நான் எப்படி வருவேன்? தகன பலியை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டி கொண்டு அவர் சந்நிதியில வரணுமா? 1000 ஆட்டுக்கடாக்கள் பேரில் என்னையா ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் தேவன் பிரியமா இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனே, என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியை நான் பலி கொடுக்க வேண்டுமோ? இல்லையே. மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நட. அதே போல ஓசியாவினுடைய புஸ்தகத்துல அவர் சொன்னதுதான், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறார். இதெல்லாம் ஏன் சொன்னாரு, எதற்காக செய்ய சொன்னாரு அப்படிங்கிற ஒரு அறிவை தான் நான் உங்களுக்குள்ள நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 40லும் இது ஒரு காரியமாக வருகிறது. சங்கீதம் 40 6, 7, 8 வசனங்களிலே, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்குள்ளதான் இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து இதுல நடந்து வந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நடந்து வருகிற போது நமக்கு சரியா லேவியராகமும் உள்ளோட படிக்கலாம், ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். ரோமர்ல எபிரேயரை பார்த்து யூதனை பார்த்து பவுல் கேட்கிறாரு, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் போதிக்கப்பட்டவனாகி நீ நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, இது நல்லது இது கெட்டது இது கூடாதுன்னு வகையறுக்கிறாயே அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவருக்கு பிரியமானது இல்லது பிரியமில்லாதது, எதை அவர் ரொம்ப கோபமாக வச்சிருக்காரு எதை கோபம் இல்லாமல் வச்சிருக்காரு காரியங்கள்லாம் நம்ம இதில் கொஞ்சம் படிக்கலாம். ஆனால் அந்த லேவியர் ஆகமத்தோட கனெக்ஷன் உள்ள இன்னொரு புஸ்தகம், முக்கியமான புஸ்தகம் நியூ டெஸ்ட்மென்ட்ல எபிரேயர்.
இந்த ஆராதனை சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் தேவன் எப்படி மாற்றி கொடுத்தார், அதை எப்படி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை காட்டலாம். அதை காட்டிலும் இது விசேஷமானது, முக்கியமானது என்பதை விளக்குவதற்கு தான் எபிரேயர் நிறுவனம். நீங்க லேவியராகமும் ஒரு தடவை வாசிச்சுட்டு எபிரேயரும் ஒரு தடவை வாசிங்கன்னா ரெண்டுமே இன்னும் ஈஸியாக நன்றாக புரியும். எபிரேயர் நன்றாக புரியும், லேவியரும் புரியும், எபிரேயரும் நன்றாக புரியும். இது தொடர்ந்து வாசிக்கிறது நல்லது. இதை கொஞ்சம் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு புரியலைங்கிறது இல்லாமல் நான் சில குறிப்புகள் கொடுத்துருக்கேன். என்ன காரணத்தை இதில் சொல்கிறாங்க அதை மனசில் இதை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா, ரைட்டு அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படித்து கொண்டு வருகிற போது அது இன்னும் கொஞ்சம் நன்றாகவே விளங்கும். சில காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மளால் முடியாது, அதுக்காக சுத்தம் சொல்லலை. ஏன்னா கம்பளியையும் சணலையும் இணைத்து ஆடை நெய்யாது இருப்பாயாக, 2 விதைகளை சேர்த்து வயலிலே விதைக்காது இருப்பாயாக. அந்த நோக்கமெல்லாம் அந்த சந்ததி பரிசுத்தமாக வரணும், கலப்பே இல்லாமல் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த ஒரு சில காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. இன்னைக்கு அப்போ டெரிகாட்டன் சட்டை போடுறவங்க, ஜெர்கின் போடுறவங்க எல்லாம் தப்பு தான். அந்த லேவியர் ஆகமத்தின்படி பல வகைகள் மாறிவிட்டது, பல வகைகள் மாறவில்லை. இது நம்ம சரியாக தெரிஞ்சாதான் இந்த சட்டத்திட்டங்கள், இந்த சடங்காச்சாரங்கள் நம்ம எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கோங்கிறது தெரியும். இதை படிக்கிறது கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் இந்த விளக்கங்கள் என்ன சாப்டரை எதை குறித்து சொல்லுது, எதை குறித்து சொல்லுது, இது எதற்காக அப்படிங்கிறத புரிந்து கொண்டு படிக்கிற போது அது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இதோடு லேவியர் ஆகமத்தை குறித்த இந்த விளக்கம், ஒரு பின்னணியும் அதனுடைய அர்த்தம் என்கிற விளக்கம் இதோடு முடிகிறது. அடுத்த வாரத்தில் நம்ம இதனுடைய அடுத்த புஸ்தகம், 4வது புஸ்தகம் என்னாகமத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இதோடு முடிகிறது. நன்றி.